ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? யாத்ராகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசே உடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றார். பாருங்க, இங்க ஒரு அற்புதமான சம்பவத்தை நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஏறக்குறைய 430 ஆண்டுகள் எகிப்தில் அடிமைகளாக இருக்கிறாங்க. ஆலோட்டிகள் நிமித்தம் அவங்க துன்பப்படுத்தப்படுகிறாங்க, ஒடுக்கப்படுகிறாங்க. அங்கே கூக்குறுதல் தெய்வ சமூகத்தில் போய் எட்டுகிறது. பயங்கரமான ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் தேவன் திட்டம் பண்ணுகிறார். அந்த எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை விடுவித்து தான் சொந்த ஜனம் இப்படி அடிமையாக இருக்கிறத கர்த்தர் விரும்பாமல் அவர்களுக்கென்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானானை அவங்க சுதந்திரிக்க அவங்களுக்கு சுதந்திரமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டு தேவன் திட்டம் பண்ணுகிறார். இப்போ இந்த அடிமைத்தனத்திலிருந்து மக்களை வெளியே கொண்டு வரணும். இதுக்கு யாரை பயன்படுத்துவது அப்படின்றது தான் ஆண்டவர் மோசையை தெரிந்து கொண்டு மோசையை அழகாய் கர்த்தர் உருவாக்குகிற அந்த சம்பவங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக பிறக்கும் போதே மோசை மரித்து போயிருக்க வேண்டும் கட்டளையின் பிரகாரம். ஆனால் கர்த்தர் மோசையை பாதுகாத்து யார் சாகடிக்கணும்னு நினைச்சானோ அதே பார்வோன் வீட்டில் 40 ஆண்டுகள் வளர்த்து பலவிதமான கலைகளை பலவிதமான நல்ல ஒரு போர் வீரனாக ஞானத்தில் சிறந்தவனாய் உருவாக்கி தேவப்பிள்ளையில் அடுத்த 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் தேவன் சந்திக்கிறத நான் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் ஆண்டவர் வனாந்தரத்தில் சந்திப்பார். நீங்கள் முதல் 3 வசனங்களெல்லாம் நீங்கள் வாசிப்பீங்கன்னா 2வது வசனத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டாகின அக்கினி ஜுவாலையில் நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்னியினால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. பாருங்களேன், இங்க வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது ஒரு முட்செடியை பார்க்கிறாரு. ஒரு பச்சையான முட்செடி, ஆனால் ஜுவாலித்து எரிகிறது. ஆனால் அவர் அதை அணிந்து போடல. அப்போதான் ஆண்டவர் முட்செடியிலிருந்து கர்த்தர் திட்ட மோசையோடு பேசுகிறார். மோசே, நான் தான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ தான் என் ஜனங்களை போய் விடுவித்து கொண்டு வர வேண்டும் என்று. மோசே நிறைய காரியம் சொல்லுவான். ஆண்டவரே, நான் நான் அவித்துக்கு வாயி எனக்கு தகுதி இல்லை, வேற யாரும் அனுப்ப ஆண்டவரே. இப்படியெல்லாம் ஆர்கியூமெண்ட் நடக்கும். ஆனால் கர்த்தர் மோசையை தெரிந்து கொண்டு மோசையை அனுப்புவார். தெய்வ பிள்ளைகளே, அப்போது நான் போகிற ஆண்டவரே, நான் போன அந்த ஜனங்க நீ எங்கிருந்து வந்த, யாரு அப்படின்னு கேட்பாங்களே, உன் தேவன் யாருன்னு கேட்பாங்களே. அப்போ தான் ஆண்டவர் சொல்லுவார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அல்லேலூயா. அவர் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவன் முற்பதாக்களின் தகப்பன் சொல்கிறாரு, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு அதே ஆண்டவர் உங்களையும் பார்த்து வாக்கு பண்ணுறாரு, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அல்லேலூயா. அந்த இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் எப்படி அந்த மோசையின் மூலமாய் ஆமென் அந்த ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்தில் ஜனங்களை விடுவித்து கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானுகளை கொண்டு வந்தார் அல்லவா. எத்தனை விதமான அற்புத அடையாளங்களோடு நீங்கள் வாசித்தீங்கன்னா அழகாக வேதத்தை சொல்லப்பட்டிருக்கோம். தன்னுடைய ஓங்கிய புயத்தினால பலத்த கரத்தினால ஆண்டவர் தன் ஜனங்களை விடுவித்து கொண்டு வந்தார் அல்லவா. அற்புத அடையாளங்களினால ஆண்டவர் விடுவித்து கொண்டு வந்தார் அல்லவா. பாருங்க, 10 விதமான வாதைகளை நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, செங்கடலையே கத்த பிளக்க பண்ணி ஆண்டவர் கடலை வனாந்தரம் வெட்டாந்திரி ஆக்கி அதில் நடக்க பண்ணி எத்தனை பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். அவர் வனாந்தரத்தில் வரும்போதெல்லாம் ஆமேன் ஆண்டவர்களுக்கு மன்னாவை கொடுத்தார். அவர்களுக்கு தெய்வ பிள்ளையில பாதரட்சிகள் தேய்ந்து போகலையா, வஸ்திரம் பழுதையா போகலையா, எவ்வளோ அற்புதமாய் நடத்தினார் அல்லவா. அந்த இருக்கிறவராகவே இருக்கிறேன் வாக்கு பண்ண கர்த்தர் இன்னைக்கு உங்களையும் பார்த்து சொல்றாரு, அவர் இருக்கிறவராக இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் என்ன அற்புதம் நடக்கணும். ஏமே தெய்வ பிள்ளையில அன்னைக்கு செங்கடலை பிளக்க பண்ணின ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் தடையை மாற்றி போட மாட்டாரா? உங்களுக்கு முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கிற தடையை அவர் உடைத்து போட மாட்டாரா? பின் தொடர்ந்து வந்த பார்வோனையும் சேனையும் கர்த்தர் அழிப்பாரனா? உங்களுக்கு பின்னாடி எந்த சத்துரு போராடி கொண்டிருக்கான், எந்த மனுஷர் போராடி கொண்டிருக்காங்க, எந்த பலவீனங்கள் உங்களை போராடி கொண்டிருக்கு, என்ன வியாதி போராடி கொண்டிருக்கு, எந்த மந்திர சக்திகள் போராடி கொண்டிருக்கு. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் அவைகளை
தடைகளை உடைத்து போடுவதற்கு, ஆமேன், அதற்கு மேலே ஜெயத்தை தருவதற்கு அவர் உண்மையிலே தேவனாக இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. அவர் இன்றைக்கும் அவர் அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கும் தன்னுடைய அதிசயத்தை விளங்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஒரு என்ன காரியத்தை நீங்கள் சோர்ந்து போயிருக்கீங்க தெரியல, இன்னைக்கு ஆண்டவர் திட்டமாக அவங்கள பார்த்து சொல்றாரு, நான் இருக்கிறவராக இருக்கிறேன், சோர்ந்து போகாதீங்க, நான் உங்களை பலப்படுத்துவேன், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், நான் உங்களுக்கு சொன்னதை நிறைவேற்றுவேன். ஆமே, அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். இன்னைக்கும் உங்களுக்கு அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். அற்புதங்களை செய்வார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று வாக்கு பண்ண கர்த்தர். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தன்னுடைய கை வல்லமை வெளிப்படுத்தின கர்த்தர், அன்னைக்கு முச்செடி மூலமாய் மோசைக்கு வெளிப்பட்ட கர்த்தர். ஆண்டவரே இன்றைக்கு கூட ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே யார் யார் என்னென்ன தேவைகளோடு காணப்படுகிறார்களோ இயேசுவின் நாமத்தினால நீர் ஆண்டவரே உங்கள் அற்புதங்களை வெளிப்படுத்துவீராக. நீ சொன்ன வாக்கு தத்தங்கள், தீர்க்க தரிசன வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில் 100% நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஒடுக்குதல்கள் மாறிட்டங்கப்பா. இவர்கள் கூக்குடுதல் உங்களுக்கு சமூகத்தில் எட்டுவதாக ஜெபிக்கிறோம். பதில் வரட்டும். இந்த நாள் முழுதும் கரப்படுத்தி நடத்தும், பாதுகாத்துகளும் கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். அவர் இருக்கிறவராக இருக்கிறார். தைரியமாக போங்க. God bless you.